பிரம்மதேவனுக்கு ஒரு மகன் இருந்தான். பெயர் குரோதன். 4 தலை 8 கை, வேதங்கள் எல்லாம் ஒரே மூச்சில் ஓதக்கூடிய அற்புத புத்திரன். ஆனால் ஒரே ஒரு குறை, அகந்தை. என் தந்தைக்கே நிகரானவன் நான் என்று உலகெங்கும் சொல்லி அலைந்தான். ஒரு நாள் குரோதன் கடற்கரையில் தவம் இருந்து கொண்டிருந்த மகரிஷி ஒருவரை பார்த்தான். மகரிஷி கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்திருந்தார். குரோதனுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. ஏய் முனிவரே, நான் பிரம்மாவின் மகன் வந்திருக்கிறேன். எனக்கு மரியாதை கொடுத்து எழுந்து நமஸ்காரம் செய் என்று கத்தினான். மகரிஷி கண் திறக்கவே இல்லை. குரோதன் இன்னும் கோபமாக, இன்னும் எழுந்திருக்கவில்லையா என்று மகரிஷி தோலை பிடித்து உலுக்கினான். அப்போதுதான் மகரிஷி கண் திறந்தார். கண்களில் நெருப்பு. மூடா, அகந்தை உன்னை அழிக்கும். நீ இனி 8 கால் பிராணியாக வாழ்க்கை முழுவதும் தலைகுனிந்து நடக்கும் நண்டாக இரு என்று சாபம் கொடுத்தார். குரோதன் உடனே நண்டாக மாறினான். 8 கைகள் 8 கால்களானது. 4 முகங்கள் ஒரே உடம்பில் சுருங்கியது. கோபத்தில் கடற்கரை மணலில் ஓட முயன்றான். ஆனாலும் நண்டு தலையை தூக்க முடியுமா? தலை குனிந்தே ஊர்ந்தான். பிரம்மதேவன் வந்தார். மகனை பார்த்து கண் கலங்கினார். அப்பா, என்னை காப்பாற்று என்று நண்டு அழுதது. பிரம்மா சிரித்தார். மகனே, நானே கொடுத்த வரத்தை நானே திரும்ப பெற முடியாது. ஆனால் ஒரு சாப விமோசனம் சொல்கிறேன். நீ நண்டாக இருந்தாலும் உன் சந்ததிகள் எல்லாம் கடல் ஓரத்தில் இருந்து மணலில் துளை தோண்டி உள்ளே ஒளிந்து கொண்டு வாழட்டும். யாராவது உன்னை தொட்டாலும் உன் வலது கை உதிர்ந்தாலும் அது மீண்டும் முளைக்கும். அதுதான் உன் சந்ததிக்கு நான் கொடுக்கும் வரம். அன்றும் இன்றும் நண்டுகள் தலைகுனிந்து நடக்கின்றன. ஒரு கை உதிர்ந்தாலும் புதிதாக முளைக்கிறது. ஏனென்றால் அகந்தையை உதிர்ந்து விட்டால் மட்டுமே புதிய வாழ்க்கை முளைக்கும் என்பதே பிரம்மாவின் மகன் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறான். நண்டு பார்க்கும் போதெல்லாம் நினைவிருக்கட்டும். தலையை தூக்கினால் சாபம், தலை குனிந்தால் வரம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.